யாக்கர்ஸ் நல்லா விழும்போது ஸோ நீங்கள் வந்து ரன் தராமல் போடுறது தான் டெத்தோட மெயின். ஸோ ஓகே. முடிஞ்ச அளவுக்கு பவுண்டரி குடுக்காம போட்டிங்கனாலே, நம்ம கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணா விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன் ஓகே. நெறைய இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு பவர் பிளே பவுலர் இருக்காரு. ஸோ ஒரு ஸ்விங் பண்றவர் இருக்காரு. ஒரு நல்ல யாக்கர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் இருக்காரு. ஸோ உங்களுக்குள்ள என்ன மாரி கான்வர்சேஷன் நடக்கும்? மேட்ச்ல வந்து ஒரு பவர் பிளே போடுறாரு. நீங்க இதுல உங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன்? எங்களுக்குள்ள கொஞ்சம் ஓப்பனா நல்லா ஃப்ரீயா பேசிக்குவோம். ஸோ அவர் சொன்னாரு இந்த மாரி ஸோ நெறைய ஹெல்ப் பண்ணாரு. லைக் நீ வந்து பவுண்டரி குடுக்காத மாரியே போடு. யாக்கர் கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ நெட்ஸ்ல போடும்போது கூட இப்ப நீ ஓல்டர் பால்ல போடுறேன்னா, ஓல்டர் பால விட செமினியூ எடுத்து போடு. செமினியூல எக்ஸிக்யூட் பண்ணேன்னா, ஓல்டர் பால் போடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ அதனால நல்லா கைட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா இப்ப கிரிக்கெட் நெறைய மூவ் ஆயிருச்சு. இப்ப நெறைய பேர் வந்து அ ஒரு ஓவர் வந்து ஒரு பிளேயரோட வாழ்க்கைய மாத்திரும். அது நம்ம பார்த்திருக்கோம். நெறைய பேர் பிளேயர மாத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது ஒரு நெறைய ரன் போயிருச்சு. ஸோ செகண்ட் ஓவருக்கு எப்படி மென்டலி பிரிப்பேர் ஆவீங்க? ஸோ பேசிக்கா நம்ம கேப்டனோட அந்த கம்யூனிகேஷன் வச்சுக்கிறணும். ஸோ அந்த டீமுக்கு என்ன தேவையோ அந்த மாரி கொஞ்சம் நல்லா பண்ணாலே, நம்மளுக்கு ஒரு நல்ல குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.